10க்கு 16 வச்சு அதான் கட்டினா 10க்கு 16 வச்சு கட்டினா கண்டிப்பா வந்துட்டு குழந்தை பாக்கியம் இருக்கும் இல்லையா? இதுதான் அந்த காலத்துலங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி குரு குருன்னா குழந்தை தானேங்க. குழந்தை. குருசாமின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். குருசாமி சொல்லுவாங்க. குருமார்களுடைய வீடுன்னு ஒண்ணு இருக்குமல்ல. ஆமா சார். குருவம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல. ஆமா சார். எல்லாமே குரு அம்சம் தானே. ஆமா, ஆமா, அவங்க ஆமா. வீட்டுக்கு இவங்க ஒரமணைக்கு போவாங்க. அங்க அவங்க வாழுவாங்க. சந்தோஷமா குழந்தை கன்சீவ் ஆயிரும். ஓகே. ஏன்னா அந்த பேரே குரு அம்சம் இல்லைங்களா? ஓகே, ஓகே, அதனால ஓகே. தான் நான் ஒரு யூடியூப்ல புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்கார வீட்டுல போய் ம். குழந்தை இல்லாதவங்க போய் ஒரு நாள் அங்க இருந்து தாம்பத்திய வாழ்க்கையில இருந்தாங்கன்னா கரு உருவாயிருன்னு சொல்லியிருப்பேன். ஓகே. ஏன்னா புனர்பூசம் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த வீட்ல அந்த அந்த நட்சத்திரக்காரர்கள் வீடு இருந்தா குரு அம்சம் அந்த வீடு இருக்குல்லங்க. ஓகே, ஓகே, ஓகே. குருவோட பவர் சக்தி அவங்க வாங்கி பிறக்கும் போதே குரு திசையில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. ஓகே. அந்த அம்சம் கூட அந்த வீட்டுல தான் இருக்கும். அப்ப இவங்களுக்கு குருவோட குழந்தை 10ல குருவோட சக்தி 10ஆதனால குரு இருக்கிற வீட்டுக்கு போனா குரு சக்தி கூடுமல்லங்க.